ஏன் தாவேகா பெரிய சக்தியாக இருக்கிறது அல்லது ஏன் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்றத அவர் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் காங்கிரீட்டாக எந்த விதமான புரிதலோடோ அல்லது எந்த விதமான ஆதாரங்களோடோ இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவரால் சொல்ல முடியாது. இத்தனை பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, உங்க மாவட்ட நிர்வாகிகளை நீங்க அட்ரஸ் பண்ண மாட்டீங்களா? வேலூர்ல உங்க மாவட்டத்துக்கு உங்களுக்கான நிர்வாகிகள் கிடையாதா? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த வித்தியாசமான அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்க. இங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல ஸ்பெஷல் கோர்ட், அப்போ அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பிரசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குக்கும் டான்சி வழக்குக்கும் விசாரணைக்கு அங்கே வருவாங்க சசிகலாவும் ஜெயலலிதாவும். இந்த பாரிஸ் கார்னரில் அந்த பாரிஸ் பில்டிங் இருக்குல்ல, அந்த கார்னர்லேருந்து ஸ்பெஷல் கோர்ட் வரைக்கும் ஓடி வருவாங்க. பொட்டவை அப்படி மேலே தூக்கிட்டு ஓடி வருவாங்க லேடிஸ், அவ்வளோ வேகமாக புரட்சி தலைவின்னு கட்டிட்டு. அந்த கிரேஸ் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு இது ஒன்றுமே இல்லை. என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு எப்படி அதை நீங்கள் காயின் பண்ண முடியும்னு கேட்குறாரு. சரி, என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் அதை ஏன் சொல்ல முடியாது? அதை வந்து பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு அப்படின்றது என்ன வார்த்தைகளை நீங்கள் போட்டு பேசுறீங்க? என்ன படிச்சிருக்காரு முதல்ல? எல்லாரும் உங்களுடைய நண்பர்கள்னு சொல்றீங்க ஸ்டாலின் சார். அப்போ ஏன் சார் கரூர் விஷயத்தில் ஏன் மேலே பழி போட்டீங்க? கேள்வி நல்லா தான் இருக்குது மிஸ்டர் விஜய். ஆனால் அதை யாரை பார்த்து கேட்டிருக்கணும் தெரியுமா? மோடியை பார்த்து கேட்டிருக்கணும். விஜய்க்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லை. என்னை பத்தி மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. மக்களுக்கு தெரியற மாதிரி என்னங்க செஞ்சாரு? என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. அப்புறம் நீங்க மக்களுக்கு தெரியற மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. இது வரைக்கும் விஜயனுடைய அரசியல் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அரசியல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் மேம். வணக்கம். மீண்டும் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்ற பேரில் விஜய் அவர்கள் இன்னைக்கு நடத்தியிருக்காரு. வேலூரில் நடந்திருக்குது. விஜய் அவர்களுடைய ஸ்பீச் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பேசிகிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறைக்கும் ஏதோ ஒரு விமர்சனங்களை கடந்து வந்துட்டே தான் இருக்காரே தவிர அதில் ஒரு மெச்சூரிட்டி இல்லை. ஒரு அரசியல்வாதியாக விஜய் இன்னும் நேர்த்தியாக பேசியிருக்கணும் அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க? இதுலையாவது ஓரளவுக்கு விஜய் மெச்சூர்டாக ஒரு அரசியல்வாதியாக பேசியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் இன்னும் ஒரு அரசியல் தலைவராகவே மாறவே இல்லை. அவர் வந்து இன்னும் வந்து ஒரு சினிமா ஹீரோவாகவும் சினிமா டைலாக்ஸ் எப்படி இருக்குமோ அது போல் விஷயங்களை மட்டும்தான் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருக்கார். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில் காங்க்ரீட்டாக நிறைய அரசியல் பேசணும். அதை தாண்டி நீங்கள் கதை சொல்லலாம், காமெடி பண்ணலாம், இல்லை வந்து வேறு யாரையும் குறித்து ஏதாவது கூட பேசலாம். அப்படியெல்லாம் நான் வந்து பர்சனல் அட்டாக்ஸு இல்லை வந்து வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி பேசலாம். அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடியது தான். அதெல்லாம் வேண்டான்லாம் நான் சொல்லலை. அது எல்லாத்தையுமே செய்யட்டும். ஆனால் காங்க்ரீட்டாக மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? திரும்ப நீங்கள் அவரோட எல்லா வீடியோஸையும், அவர் வந்து விக்கிரவாண்டியில் பேசினதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 மீட்டிங் பேசியிருப்பாரா? இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்களேன். அவருடைய சினிமா டைலாக்ஸ் எப்படி இருக்குமோ, அந்த டைலாக் டெலிவரி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இல்லை அவர் பேசக்கூடிய விதமாக இருக்கட்டும், அவர் நிற்கிறது, அவர் முடிய இப்படி செலுப்பி விடுறது, இல்லை இடுப்பில் இப்படி கை வச்சு நிற்கிறது, இது எல்லாமே அவர் சினிமா பாணியில் தான் செய்கிறாரு. ஏன்னா அந்த சினிமா கவர்ச்சியை தாண்டி அவருடைய ரசிகர்களாலும் சரி, அவருடைய தொண்டர்களாலும் சரி அவரை வந்து ரசிக்கவே முடியாது. ஒரு அரசியல் தலைவராக அவர் இன்னும் தன்னை வந்து மாற்றிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் இன்னும் அவரை எக்யூப் பண்ணிக்கவே இல்லை, அவர் படிக்கவே இல்லை. கூட இருக்கலாம். சரி, மேனரிசமா இருக்கட்டும். மேனரிசத்தை நம்ம வந்து கேலி பண்ண வேண்டாம், இல்லை வந்து தப்புன்னு சொல்ல வேண்டாம்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிறேன். அவரோட மேனரிசம் அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் நீங்க பேசக்கூடிய விதத்துல அன்னைக்கு விக்கிரவாண்டியில என்ன பேசினாரு? எனக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி சொன்னார். இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மீட்டிங்லயும் அவர் அதை தான் பேசுறாரு. எனக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, தாவேகா தான் இங்க வந்து பெரிய சக்தி, இதை மட்டும் தான் பேசுறாரு. அதை தாண்டி ஏன் தாவேகா பெரிய சக்தியாக இருக்கிறது அல்லது ஏன் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படின்றத அவர் இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் காங்கிரீட்டா எந்த விதமான புரிதலோடோ அல்லது எந்த விதமான ஆதாரங்களோடோ இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவரால் சொல்ல முடியாது. களத்துல எந்த விதமான ஆதாரமும் அதுக்கு கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு எங்களுக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி, நாங்கள் தான் செகண்ட் ஃபோர்ஸு, எங்களுக்கு 40% ஓட்டு வருது, எங்களுக்கு 50% ஓட்டு வருது, இன்னும் சொல்லப்போனால் 200% கூட சொல்லலாம். மொத்தமாக சேர்த்து கேரளாவில் இருக்கிறது, ஆந்திராவில் இருக்கிறது, எல்லா பர்சன்டேஜையும் சேர்த்து எங்களுக்கு மட்டும்தான் வாக்குகள் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள்
ஒரு டிவியில இருந்து அல்லது வந்து ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு சாதாரணமான ஒரு யூடியூபர் எப்படி பேசுவாரோ அல்லது சினிமா டயலாக் எழுதி கொடுக்கும்போது அந்த டயலாக்ஸை மனப்பாடம் பண்ணிட்டு ஒருத்தர் வந்து எப்படி சொல்லுவாரோ அதே அளவில் தான் அவருடைய புரிதல் முழுக்க இருக்கிறது. அவருக்கு எந்த விதமான படிப்பினையும் இருக்கிறதாகவே தெரியல. எதையாவது படிச்சுட்டு பேசுகிறாரா இல்லை ஏன் வந்து இன்னைக்கு பேசுனதில் கூட என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு எப்படி அதை நீங்கள் காயின் பண்ண முடியும்னு கேட்குறாரு. சரி, என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் அதை ஏன் சொல்ல முடியாது? ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு போர் அல்லது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போட்டி இது அப்படின்னு ஏன் சொல்ல முடியாதுன்றதுக்கு அவர் வந்து முழுமையாக எந்த இடத்துலையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதை வந்து பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு அப்படின்றாரு. என்ன வார்த்தைகளை நீங்க போட்டு பேசி தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்ல இருங்க அப்புறம் நான் வரேன். இது வந்து ஒரு வொக்காபுலரியே கிடையாது அவர்கிட்ட. என்ன படிச்சிருக்காரு முதல்ல? இதுக்கான வார்த்தை இதுதானா? பால் டப்பா உருட்டுறதுன்றதுதான் அதுக்கான வார்த்தையா? என்ன வார்த்தையை உபயோகிச்சு பேசணும்? தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களுக்கும் நீங்க ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், இதுக்கு முன்னால் இருந்த எல்லார மாதிரியும் எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் வந்து அதே இதுக்கு முன்னால் வந்து கலைஞர் பேசினது போலவோ அல்லது ஜெயலலிதா பேசினது போலவோ அல்லது அண்ணா பேசினது போலவோ நீங்கள் பேசணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டாலினோ உதயநிதியோ பேசுகிற அளவுக்கு அவங்கள எதிர்த்து நிற்கிறோன்ற போது அவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு கூட உங்ககிட்ட எந்த விதமான அடிப்படையாக நீங்கள் அதுக்கு எக்யூப்டாகவே இல்லை. நீங்கள் என்ன வார்த்தைகளை நீங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் கூட பயணிக்கக்கூடிய அல்லது விஜய் அவரோட ரசிகர்களுக்கும் அவருக்காக ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமா நின்று பேசுறாரு. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியணும்? அவங்கள நீங்க வந்து எஜுகேட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை இல்லையா? ஏதோ வார்த்தைகளை போட்டு, அதாவது அந்த சும்மா அந்த இன்ஸ்டாகிராம்லயும் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி பேசிட்டு அந்த 2 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு அதுக்கு வியூஸ் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம்ல, அது மாதிரி போடணுன்ற எண்ணத்துல தான் இருக்காரே தவிர விஜய் அதை தாண்டி அவருக்கு எந்த விதமான புரியலுமே கிடையாது. விஜயனுடைய அரசியல் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அரசியல். அவர் செய்யக்கூடியது, நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் நீங்க திமுக வேணும்னு சொல்லுங்க, அதிமுக வேணும்னு சொல்லுங்க, 2 பேரும் வேண்டாம்னு சொல்லுங்க, பிஜேபி வேணும்னு சொல்லுங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியை நீங்க தாவேக்காக சரின்னு கூட சொல்லுங்க, அதை பத்தி நான் இங்க பேச்சு கிடையாது. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, கையில் எடுக்கக்கூடியது ரொம்ப டேஞ்சரஸானது. அடுத்த தலைமுறையை நீங்க எப்படி எக்யூப் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அவங்க என்ன பேசணும். ஏன் வந்து டெல்லியை எதிர்க்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு அப்படின்னா, அன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்திய எஜுகேஷனுக்கு எப்படி இருந்ததோ அதே போன்றது ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. டெல்லி வந்து எல்லாவற்றையும் உரிமைகளை முடக்குகிறது. நீங்க வந்து அதை கேள்வி கேட்கணும்ல. எஜுகேஷனுக்கு சமகர சிக்ஷா அபியான்ல கிட்டத்தட்ட 2500 கோடியே நமக்கு வந்து கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கல? அதை தான் திமுக கேட்கிறாங்க. அதிமுக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இல்லை, என்டிஏ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எல்லாம் செய்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நீங்க ஒன்று செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, இல்லை செய்யலைன்னு சொல்லுங்க. பிஜேபியை கேள்வி கேளுங்க. சரி, உங்களுக்கு இதுல எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. இந்த பாலிசி இஷ்யூஸ்ல எல்லாம் எந்த விதமான கேள்வியும் கேட்க முடியாது. அதை தான் அவர் சொல்றாரு, நாங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்தோன்னு. இதுக்கு தான் தீர்மானம் ஏற்கனவே அசம்பிளியில டிஎம்கே நிறைவேற்றிருக்காங்களே திமுக அரசாங்கம். அதற்கு முன்பு இதையே தானே அதிமுகவும் பேசியது. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு உதயமின் திட்டம் வரவே இல்லை. அதுக்கு முன்னால் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீட் வரவே இல்லை. அதற்கு பிறகு வந்து அதிமுக அரசாங்கம் மாற்றியது எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது நீங்கள் மத்திய அரசாங்கத்தை ஒன்று எதிர்த்து கேள்வி கேட்கணும், பிஜேபியை எதிர்த்து பேசணும். சரி, இந்த திட்டங்கள்ல எல்லாம் உங்களால எதிர்த்து பேச முடியாது, இந்த திட்டங்களை எல்லாம் பேச வேண்டாம். உங்களுடைய படம் ஜனநாயகன் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், இன்னும் அது ரிலீஸ் ஆகல. ஆகுமா ஆகாதானே தெரியாது. ரிவைசிங் கமிட்டிக்கு போயிடுச்சு. சிபிஎஃப்சியில் ரிவைசிங் கமிட்டி ரிவ்யூ கமிட்டி என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியாது. அப்போ அதை பற்றி உங்களுடைய ரசிகர்கள் அவர்களுக்கு என்ன தேவை, படம் பார்க்கணுமா, அவங்க வேண்டாமா, அது அரசியலுக்காக இந்த கடைசி படம் தேர்தலுக்கு முன்பாக அவருடைய படம் வெளியானா அவருக்கு அது ஓட்டா மாறும்னு தானே எல்லாரும் சொன்னாங்க. அப்போ ஏன் அந்த படம் வரல? மத்திய அரசாங்கம் முடக்கவில்லையா அந்த படத்தை? ஏன் அதை கேட்க மாட்டீங்க? உங்களுக்காக சேர்த்து தான் திமுகவும் உங்களுக்காக சேர்த்து தான் பேசுது, அதிமுகவும் உங்களுக்கு சேர்த்து தான் பேசுறாங்க. இடையில வந்து சின்ன பையன் மாதிரி ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க நீங்க? ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அங்க அவர் இன்னைக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா அவர் வந்து யாருமே அவருக்கான இன்னைக்கு பொலிட்டிக்கல் டேக்கர்ஸே இல்லாம கம்ப்ளீட்டா நிர்கதியில விடப்பட்டிருக்கிறார், தனித்து விடப்பட்டிருக்கிறார் விஜய். ஏன்னா அவர் எதிர்பார்த்தது, போன சேலம் மீட்டிங்ல அவர் பேசுனது, நாங்க போட்ட பொலிட்டிக்கல் பாம் எப்படியோ வெடிச்சிருக்கு, நான் விக்கிரவாண்டியில போட்ட பொலிட்டிக்கல் பாம். எந்த பாமும் கிடையாதுங்க. பொலிட்டிக்கலா அது எந்த விதத்திலையும் எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணல. இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இவர் இங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல தான் அங்க கிரீஷ் சோடங்கர் கனிமொழியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ
காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறும், தன்னோடு வரும்ன்ற இவருடைய எதிர்பார்ப்பு பூஜ்ஜியமா ஒண்ணுமில்லாம நின்று போச்சு. அடுத்தது தேமுதிகவும் இவரோடு கூட்டணிக்கு வருவாங்க அல்லது ஏதாவது ஒரு விதத்துல பேச்சுவார்த்தை நடக்கும்னு எதிர்பார்த்தாரு. அதுக்கு தான் அந்த அறிவாலயத்துல ரோட்ல போற, அறிவாலயம் முன்னால ரோட்ல நடந்து போறவங்களை எல்லாம் கூப்பிட்டு தன்னோட கூட்டணிக்கு சேர்த்துக்கிறதுன்னு சொல்றது. உங்களால எந்த விதத்திலையுமே அரசியல் செய்ய முடியல, நீங்க கம்ப்ளீட் ஃபெயிலியர். அதனாலதான் எல்லா கட்சிகளும் உங்களை தேடி வரல. ஏன்னா விஜயை சந்திப்பதற்காக உங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் டிடிவி தினகரன் சொன்னாரு, நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட விஜயை சந்தித்ததில்லை அப்படின்னு. ஒரு தலைவரோ அல்லது ஒரு கட்சியினுடைய தலைமையோ யாரோ ஒருவர் உங்களை சந்திக்க வேண்டும், கூட்டணியில வரணும்னு நினைச்சா அவங்கள நீங்க சந்திக்கணுமா வேண்டாமா? மரியாதைக்காவது சந்திக்கணுமா வேண்டாமா? நீங்க எந்த சந்திப்பையும் நடத்த மாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. சரிங்க, இது எல்லாத்தையும் விட்டுருங்க. கட்சியில இருக்கக்கூடிய அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அவர் எங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு மட்டும் இத்தனை கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன் சார் எங்களை மட்டும் இப்படி ஸ்டாலின் சார் முடக்குறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரி, அவர் முடக்குறாருல, உங்களை பனையூர் வீட்டுக்கு வர சொல்லுங்க, எல்லாரையும் வந்து கியூல நிக்க சொல்லுங்க. நிறைய எத்தனை பேரை நீங்க சந்திக்கணுமோ உங்க கட்சி அலுவலகத்துல சந்திக்கலாமே. உங்க கட்சி அலுவலகத்துக்கு வர்றதுக்கு யாராவது தடை போட முடியுமா? ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து விஜய் அவர்கள் மேல ஏதோ ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கும்ல. இப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் குறித்து நம்ம பேசுறோம். ஆனா இதற்கு முன்பாக விஜய் அவர்கள் கட்சி குறித்தோ இல்ல விஜய் அவர்கள் குறித்தோ தற்கூரி அப்படின்ட்டு பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி பல கட்சியினரும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களை எதிர்த்து நம்ம இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம்? அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துறதெல்லாம் தவறு தான். நான் இன்னைக்கும் எல்லாருமே அதை கேள்வி கேட்டிருக்காங்க. யாரையுமே நம்ம தற்கொலைன்னு முடிவு செய்திட முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருமே நம்மை சேர்ந்தவர்கள் தான். நம்ம எல்லோருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான். விஜயனுடைய ஃபாலோவர்ஸும் நமக்குள்ளே இருக்க ஒருத்தர் தான். அப்போது அவங்கள எக்யூப் பண்ணாமல் போனது இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கங்களினுடைய தவறு. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை சீமானாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நம்ம எல்லாருடைய தவறு தான். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நீங்களும் நானுமே பொறுப்பு. நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்னத்தை நம்ம கடத்துகிறோம் அப்படின்றது நம்மளுடைய பொறுப்பு. அதை நம்ம சரியாக செய்யலை அப்படின்றது உண்மைதான். ஆனால் அந்த தார்மீக பொறுப்பு விஜய்க்கு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க எல்லாருமே அவரோட ஃபாலோயர்ஸ், ரசிகர்களாக தான் அவரை ஒவ்வொரு முறையும் எல்லாரும் பார்க்க வராங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு கரூர் கூட்டம் பற்றின விஷயத்த கூட தொட்டு பேசியிருக்காரு. அதை தொட்டி கூட எல்லாரும் உங்களுடைய நண்பர்கள்னு சொல்கிறீங்க ஸ்டாலின் சார், அப்போ ஏன் சார் கரூர் விஷயத்தில் ஏன் மேலே பழி போட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேள்வி நல்லா தான் இருக்கு மிஸ்டர் விஜய். மனசாட்சின்னு ஒன்று இருந்திருந்தா அப்படி பண்ணியிருப்பீங்களா? ஆமாம், கேள்வி நல்லா தான் இருக்கு மிஸ்டர் விஜய். ஆனால் அது யாரை பார்த்து கேட்டிருக்கணும் தெரியுமா? மோடியை பார்த்து கேட்டிருக்கணும். ஏன் மோடி சார் என் மேல பழி போட்டீங்கன்னு கேட்டிருக்கணும். நீங்க தமிழ்நாடு பாஜகவும் மோடியும் இதுல என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுல அவர் மேல வழக்கு பதிவு செய்யவே இல்லை. வழக்கு போட்டது புசி ஆனந்த் மேலேயும் ஆர்கனைசர்ஸ் மேலதான். ஒரு தார்மீக பொறுப்பு வேண்டாமா? அந்த தார்மீக பொறுப்பு ஏன் இருக்கணும் அப்படின்னா, வழக்கமா எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் ஒண்ணு வேண்டாம். அல்லு அர்ஜுனை 2 நாள் கைது பண்ணாங்க. இந்த ஸ்டாம்பீட் நடந்த போது கைது பண்ணாங்களா இல்லையா? அதுக்கு அவர் வந்த கூட்டம், அவர் பொறுப்புன்னு அவரும் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டார். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், உங்களுக்கு பின்னால் நீங்கள் சொல்கிறது மாதிரியே கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். போன கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார்? சேலம் கூட்டத்தில், நான் ஏன் வெளியில் வரமாட்டேங்கிறேன், வீட்டை விட்டு வெளியில் வரலன்னு எல்லாரும் கேட்குறாங்க, தமிழ்நாடே என் வீடு அப்படின்னார். தமிழ்நாடு தானே உங்கள் வீடு? 41 பேர் செத்து போயிட்டாங்களா? உங்கள் வீட்டில் தானே இளவு வந்திருக்கு. அப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரமாட்டீங்களா? அப்போவும் பனையூருக்குள்ளே தான் உட்காந்துருப்பீங்களா? ஏன் வரமாட்டீங்க? இந்த கேள்விகள் எல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு எல்லாருக்குமே கோபம் வரலாம், விஜயோட ஃபாலோவர்ஸ்க்கு கோபம் வரலாம், விஜய்க்குமே கோபம் வரலாம். ஆனால் விஜய்க்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பும் இல்லை. ஒரு தனி மனித நேர்மை இல்லாத ஒரு மனிதர்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பத்தி மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மேடையிலயும் அதான் சொல்றாரு, மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியுற மாதிரி என்னங்க செஞ்சாரு, என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. அப்புறம் நீங்க மக்களுக்கு தெரியுற மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க. இது வரைக்கும் அந்த வருஷம் 2 வருஷமா 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி நிதி கொடுக்கறத தவிர வேற என்ன செஞ்சிருக்காரு எனக்கு சொல்லுங்க நீங்க. அவங்களுடைய மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் மன்றம், அந்த தரப்புல இருந்து, அந்த ஸ்டேஜ்ல இருந்தே நிறைய மக்கள் சார்ந்த உதவிகளை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க. சரி, மக்கள் சார்ந்த கொடுக்கறதா இருக்கட்டும், பிளட் டொனேஷன் கேம்ப்ஸா இருக்கட்டும், டியூஷன் சென்டர்ஸா இருக்கட்டும், மத்த யாருமே இதை நடத்தலையா? சீமான் கட்சி நடத்தலையா? அதை திமுக நடத்தலையா? அதிமுக நடத்தலையா? பிஜேபி நடத்தலையா? அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தாருங்க, இன்னைக்கும் பாஜகவில் அவர் இருக்கதான் செய்யறார். இந்த 2.5 ஆண்டுகள்ல அண்ணாமலை தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக அவர் பேசியதுல பாதி 20% கூட இது வரைக்கும் விஜய் பேசல. ஒரு இஷ்யூலையும் அண்ணாமலை பேசியிருக்காரு. இவர் எந்த இஷ்யூலையும் வெளியில பேசினதே கிடையாது. ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு திரும்பவும் நான் அந்த தொட்டு பேசணும்னு நினைக்கிறேன். கரூர் சம்பவத்துல ஏன் ஸ்டாலின் சார் என் மீது பழி போடுறீங்கன்னு கேட்கிறாரு. இங்க விசாரணைக்கு விஜயை கூப்பிட்டாங்களா? பனையூர் வீட்டுக்கு யாராவது எந்த போலீஸ் ஆஃபீஸராவது விசாரணைக்கு போனாங்களா? அரசு தரப்பில் இருந்தோ
அல்லது காவல்துறை தரப்பில் இருந்தோ ஏதாவது அவருக்கு விளக்கம் கேட்டு ஏதாவது நோட்டீஸோ இல்லை ஸ்டேட்மெண்ட்ஸோ ஏதாவது கேட்டிருந்தாங்களா அவரை? எதுவுமே கேட்கல. எங்கேயுமே விஜயோட பேரை சொல்ல. ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவில் கூட எல்லாரும் நம்மளை சேர்ந்தவங்க தான் எல்லாருக்குமே பொறுப்புணர்வு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் மீது பழி போட முடியாதுன்ற. எந்த அரசியல் கட்சியா எந்த அரசியல் தலைவரா இருந்தாலுமே அவங்களுக்கு இப்படி நடக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவர். அதாவது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட அவர் விஜய் மீது எந்த குற்றச்சாட்டையுமே வைக்கல. இவங்க தான் மதுரையில ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல நிர்மல்குமாருக்கும் புசி ஆனந்துக்கும் பெயில் கேட்டு, ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு ஃபைல் பண்ண அஃபிடவிட்ல இதை சிபிஐக்கு மாத்துங்கன்னு கேட்டாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ரிட்டையர்டான ஒரு ஜட்ஜினுடைய மேற்பார்வையில் ஒரு எஸ்ஐடி கேட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது? வேண்டாம் எஸ்ஐடி வேண்டாம், அதை விட பெருசாவே நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ கொடுத்துருவாங்க. அப்போ சிபிஐக்கு போனதுக்கப்புறம் சிபிஐ 2 நாள் இவரை கூப்பிடுறாங்க. டெல்லிக்கு இவர் போறாரு. காலையில் போயிட்டு 7 மணி நேரம் சாப்பாடு சோறு தண்ணி இல்லாமல் உள்ளே உட்கார வச்சிடறாங்க. 2 நாள். முதல்ல 9ஆம் தேதி போறாரு, அதுக்கப்புறம் 12ஆம் தேதி போறாரு. முகமெல்லாம் வெளியிறி போயிருக்கு, வெளியில வராரு. அங்கே மட்டும் இவருக்கு தொண்டர்களோ ரசிகர்களோ கூட்டம் போட்டு கை காட்ட மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களாம். காரில் போகும்போது சைடில் பைக் ஓட்டிக்கிட்டுலாம் விழுக மாட்டாங்களாம். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாரும் விழுந்துருவாங்களாம். சரி, தமிழ்நாட்டில் தான் அவர்களுக்கு ரசிகர்கள் அதிகம், டெல்லியில் ரசிகர்கள் இல்லைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சிபிஐ விசாரிச்சா அங்கே மோடிக்கோ அல்லது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கோ அல்லது பிஜேபிக்கோ இல்லை ஆர்எஸ்எஸ்க்கோ யாருக்குமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு போலீஸ் விசாரிக்காதான். இவர் மேலே தப்புன்னே முதலமைச்சர் சொல்ல மாட்டாராம். எல்லாருமே பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும்னு முதலமைச்சர் சொல்லியிருப்பாராம். ஆனால் இவர் மேலே பழி போட்டாங்களாம். எப்படிங்க இது? எதுக்காக அவர் அதை தயார் பண்ணுறாருன்னா, நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, விஜய்க்கு இந்த முறை அவருக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் டேக்கர்ஸும் கிடையாது. அவர் கூட அரசியல்வாதிகள் யாருமே இல்லை. ஓகே, செங்கோட்டையனை தவிர தமிழ்நாட்டு அரசியல் தெரிந்தவர் யாருமே இல்லை. ஆனால் செங்கோட்டையனுக்கும் அங்கே அவர் செங்கோட்டையன் எதிர்பார்த்து போன ஸ்பேஸ் அங்கே கிடையாது. எனக்கு தெரிந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறைக்கு மேலே இது வரைக்கும் விஜயை சந்திச்சிருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இப்போ போய் ஒரு 2 இந்த நிலைமையா யாருமே அங்கே சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவருக்குன்னு ஒரு கோட்ரி இருக்கு. அந்த கோட்ரியில ஒரு 3-4 பேர் தான் அந்த கோட்ரியில இருக்காங்க. அவங்க மட்டும்தான் ரெகுலரா அவரை மீட் பண்ண முடியும். அதுவும் ரெகுலர் மீட்டிங்ஸ் யாருக்குமே கிடையாது. விஜய் நினைக்கும் போது மட்டும்தான். ஜானகராக்கியசாமி, புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அவ்வளவுதான். அருண்ராஜ் எல்லாம் எனக்கு தினம்லாம் பாக்குற மாதிரி நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்றாங்களே மேம் விஜய்க்கு. அருண்ராஜ் நெருங்கிய நண்பரான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா இப்ப இன்னைக்கு அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜ்மோகன்லாம் டெய்லி பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்கிற அன்னைக்கு, அதாவது வேலூரில் நீ கூட்டம் நடந்திருக்கு, போன சேலம் கூட்டத்தில் மீட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முந்தின கூட்டங்களில் கூட எப்பயாவது மீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது அப்படி ரெகுலர் மீட்டிங்ஸ் அவங்களுக்கு இடையில நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, செங்கோட்டையனை அவர் ஆரம்பத்தில் அவர் கட்சியில் இணையறதுக்கு முன்பாக அவர் சந்தித்த போது கூட கிட்டத்தட்ட 50 நிமிடங்கள் அந்த சந்திப்பு இருந்ததாகவும், அந்த 50 நிமிடங்களில் பெரும்பாலான நேரம், அதாவது கிட்டத்தட்ட 30 to 40 நிமிடங்கள் செங்கோட்டையன் மட்டுமே பேசிகிட்டு இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுவுமே பெரிய அளவில் பெருசாக எதுக்குமே பதில் சொல்லலைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். சேர்ந்த முதல் நாள் 2வது நாளே செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய மன வருத்தம் இருந்திருக்கிறது. அதை அவருடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்கள்கிட்ட அவர் சொல்லி பகிர்ந்தாருன்றதையும் நான் கேள்விப்பட்டேன். இதில் இன்னொரு அம்சம் என்னென்னா, இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசுகிறோம்ல, கரூர் விஷயத்தில் ஏன் சார் என் மேலே பழி போடுறீங்க, நான் என்ன சார் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. திரும்பவும் நான் கேட்குறேன், தமிழ்நாடே உங்கள் வீடு தானே, இத்தனை பேர் செத்து போனாங்கல்ல, எத்தனை வீட்டுக்கு இன்னைக்கு வேலூருக்கு போறீங்க, இன்னைக்கு சேலத்துக்கு போறீங்க, சேலத்துல இருந்து கரூருக்கு எவ்வளவு தூரம் இருக்க போகுது? ஏன் போக முடியாது அவங்களால? நமக்கு இவ்வளவு தடை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இது சந்திக்கிறதுக்கான தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. தேர்தல் வரும், தேர்தல்ல நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு ஒவ்வொரு கிராமமும் போய் அங்க இருக்க மக்களை சந்திப்பேன். இது விஜய் தேவையில்லாம ஒரு பிரச்சனையை தேடி அதுக்கு பின்னால போய் அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. நான் ஒன்று ஒத்துக்கிறேன், அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா கட்டுப்பாடுகள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் ஏற்கனவே கரூர் சம்பவம் நடந்திருக்கிறது. அதை ஒரு வெப்பனா கூட இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் காவல்துறையும் பயன்படுத்துகிறது அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். அப்படி அந்த வெப்பனா பயன்படுத்துறாங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் அதை லீகலா அதுக்கு என்ன வேணுமோ எப்படி அதை செய்யணுமோ அதை அப்ரோச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற முறையில் வேறு எந்த விதத்தில் கூட்டங்கள் நடத்த முடியும், வேறு எந்த விதத்தில் உங்களுடைய கட்சியினரையும் மக்களையும் சந்திக்க முடியும் என்பதை நீங்கள் அதுக்கான டிராவல் பிளான்ஸை நீங்கள் பண்ணியிருக்கணும். அது ரெண்டுமே அவங்களால செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கு அங்கே அந்த அரசியல் புரிதல் உள்ள நபர்கள் யாருமே அவங்க கூட இல்லை.
இது 2 காரணம். இன்னொன்று வந்து விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவருக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது. இப்போ வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. சொல்லி தன்னை வந்து ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒருவேளை இந்த தேர்தல் இல்லை இருங்க, இந்த தேர்தலில் தனக்கு தோல்வி என்பது அவருக்கு முன்னே தெரிஞ்சிருச்சு. தேர்தலில் இவ்வளவு பேர் நமக்கு ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடலை, இல்லை வந்து நம்முடைய ரசிகர்கள் வெளியில் வராங்க, எல்லாரும் நமக்கு ஓட்டு போட போகிறாங்க, நம்மளால் வெற்றி பெற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை தெரிவிக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு உள்ளூர இருக்கக்கூடிய அவருடைய புரிதல் என்னன்னா, தான் வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் செய்ய முடியாது இந்த தேர்தலில். அப்படி பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல்ல, அல்லது மக்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல்ல தனக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அதுக்கான காரணங்களை இப்பவே அவர் தேட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு பின்னால இப்பவே போய் அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. இது வந்து ஒரு நரேட்டிவை இப்ப இருந்து அவர் பில்ட் பண்றாரு. அப்ப வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன சொல்லுவார் அப்படின்னா, அன்றைக்கு இருந்த அரசாங்கம் எங்களை வந்து மக்களை சந்திக்கவே விடலை, என்னை எங்கேயுமே போக விடலை, இதையும் தாண்டி நம்ம இத்தனை % ஓட்ஸ் வச்சிருக்கோம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, நம்ம தான் திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம், அடுத்தது 2029 பார்ப்போம், 2031 பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப படம் நடிக்க போயிடுவார். ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போய் சிபிஎஃப்சியில் கேட்டு திரும்பவும் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கவும் அவர் போயிடுவார். அவரை பார்க்க இன்னைக்கு வேலூருக்கு வந்த 4500 பேர், போன 2 வாரத்துக்கு முன்னால் சேலத்துக்கு வந்த 4000 பேர், அதுக்கு முன்னால் கரூரில் வந்து எல்லாம் பார்த்து செத்து போனவங்க, இவங்க எல்லாரும் தான் ஏமாளிகள். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கல்ட் மனோபாவத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த மனோபாவம் தங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவை பெற்றுத்தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். எம்ஜிஆருக்கு அந்த கல்ட் ஃபாலோயிங் இருந்தது, ஆனால் அதை தாண்டி வந்து அவருக்கு வந்து ஒரு தார்மீக பொறுப்போடு ஆட்சி நடத்த வேண்டும், மக்கள் மீது ஒரு அக்கறை இருந்தது. இப்போ வந்து இன்னைக்கு கூட வேனுக்கு சைடில் பின்னால் அத்தனை பேர் பைக்கில் வராங்க, எங்கேயுமே அவர் யாரையும் நிப்பாட்ட சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்து 12 மணிக்கு போகணும், 3 மணிக்குள்ளே ரிட்டர்ன் வரணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய எண்ணத்தில் இருக்குது. உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இதை செய்யுங்க, மேடையில் நின்று சொல்கிறாரு. இன்னைக்கு நான் இப்போ கிளம்பி போகணும், என் பின்னால் தயவு செஞ்சு யாரும் பைக்கில் பின்தொடராதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை விட அதிகமாக ஜெயலலிதாவுக்கான ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. நான் வந்து ஜெயலலிதாவோட ஒரு 3-4 தேர்தல்கள் அவங்களோட அந்த கான்வாயிலேயே அவங்க பிரச்சாரம் போகும்போது போயிருக்கேன். ஏடிஎம்கேவை விட ஜெயலலிதா மேலே கிரேசியாக அவங்க பின்னாலேயே இருந்த தொண்டர்களை எல்லாம் இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. எம்ஜிஆருக்கு ஒரு கிரேஸ் இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு பின்னால் போன அவ்வளோ கிரேசியாக அவங்க அத்தனை பெண்களை நான் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா 2001 தேர்தலுக்கு முன்னால் இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஸ்பெஷல் கோர்ட், அப்போ அந்த ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்குக்கும் டான்சி வழக்குக்கும் விசாரணைக்கு அங்கே வருவாங்க சசிகலாவும் ஜெயலலிதாவும். இங்கே அந்த பாரிஸ் கார்னரில், அந்த பாரிஸ் பில்டிங் இருக்குல்ல, அந்த கார்னர்லேருந்து ஸ்பெஷல் கோர்ட் வரைக்கும் ஓடி வருவாங்க. பொட்டவை அப்படி மேலே தூக்கிட்டு ஓடி வருவாங்க லேடிஸ், அவ்வளோ வேகமாக புரட்சி தலைவின்னு கத்திட்டு. அந்த கிரேஸ் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் அரசியல் படுத்தலை, உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நீங்கள் வந்து உண்மை என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களை நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. இப்போ விஜய் செய்கிறது எல்லாமே முழுக்க ரொம்ப ஆபத்தான அரசியல் அல்லது ரொம்ப ஆபத்தான நடவடிக்கைகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த தேர்தலுக்கு பிறகு நான் திரும்பவும் சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு விஜய் எங்க இருக்கிறாருன்னு பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நம்மளை மக்களை சந்திக்க விடாம, மக்களை பார்க்க விடாம நம்மளை வந்து தோக்கடிச்சிட்டாங்க, ஆனால் இவ்வளவு தூரம் நம்ம வந்து வாக்குகள் வாங்கியிருக்கோம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க மக்களே, நம்ம தான் திரும்ப வரோம், நம்ம ஆட்சிக்கு வரோம், 2029 நம்மளோடது, 2031 நம்மளோடதுன்னு அவர் சொல்றாரா இல்லையான்னு பாருங்க. ஓகே, அதான் எல்லா அரசியல் கட்சிகளுமே அதுதானே மேம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆளும் கட்சியில யார் இருக்காங்களோ அவங்கள தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோம், நாங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லதா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கே விஜய் வந்து மேனிஃபெஸ்டோ மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அறிவிச்சிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பொதுவா எல்லாரும் அவர் கொடுக்கக்கூடியது நீங்க மேனிஃபெஸ்டோன்னு சொல்லாதீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாரு. எத்தனை வருஷமா சொல்றாரு? 2.5 வருஷமா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றாரு. அப்ப நீங்க வந்தா அந்த சட்டம் ஒழுங்கு சரியாகிறதுக்கு என்னத்தை மாத்துவீங்க? சரி, இன்னொன்னு சொல்றாரு, நான் வந்தா கலெக்டர்ஸ், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லா இடங்கள்லையும் பாதிக்கு பாதி பெண்கள் இருக்க மாதிரி நான் பாத்துக்குவேன் அப்படின்றாரு. உங்க வேட்பாளர் பட்டியல்ல அல்லது உங்க கட்சியில இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்ல பாதிக்கு பாதி பெண்கள் கொடுங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவரு பனையூர் ஆஃபீஸ்ல இருந்து வெளியில வரும்போது காருக்கு முன்னால ஒரு மாவட்ட செயலாளர் அஜிதான ஒரு அம்மா வந்து போராட்டம் நடத்தினாங்களே தூத்துக்குடியில், அவங்கள நிறுத்தி வெளியில இறங்கி அவங்கள்ட்ட பேசிட்டு போனாரா? உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நீங்க ஒரு பெண், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன், ஏதாவது சொல்லி பேசிட்டு போனாரா? இல்லை இது வரைக்கும் அஜிதா கிட்ட பேசியிருக்காரா? அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது அதற்கு சொல்லட்டும். சரி, நீங்க பேச வேண்டாம்,
உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பேச சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பிரச்சனை? கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாலே பேச முடியல அவரால் அப்படின்னா, மக்களுக்காக எப்படி வந்து நீங்கள் 50-50 எப்படி கொடுத்துருவீங்க? 50-50 கொடு. சீமான் வேட்பாளர் பட்டியலே அறிவிச்சிட்டாரு. 50% பெண்களுக்கு எல்லாமே அவர் வந்து ஆடு மாடு மேய்க்க போங்கன்னு சொல்றாரு. ஆனால் அவர் இன்னைக்கு எல்லாம் வேட்பாளர் பட்டியலை பார்த்தா பெரும்பாலும் எல்லாம் டாக்டர்ஸும் நல்லா படித்தவங்க தான் எல்லாருமே. உங்கள் கூட யார் நிற்கிறாங்க இன்னைக்கு? ஒன்றும் வேண்டாம், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஆதவ் அர்ஜுனாவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் எத்தனை கம்பெனிஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த கம்பெனிஸ் என்னென்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்றதை மட்டும் பாருங்கள். லாட்ரி பிஸ்னஸ் சரியான பிஸ்னஸா? சொல்லுங்கள் அவரை. லாட்ரி விற்கலாமா? இது தவறு இல்லையா? நீங்கள் அதை கேட்க மாட்டீங்களா? இப்போ இதெல்லாம் செய்யும்போது தவறு இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சரி. உங்களுக்கு தேவையில்லாதது எதுனா அது தப்பு. இன்னைக்கு என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அல்லது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை வஞ்சிக்கிறது, மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கிறதுன்னு சொல்லும்போது அதை வந்து பால் டப்பா உருட்டுறது மாதிரி அதை இவ்வளோ தூரம் சுருக்குறாரு. அப்போது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு உரிமையை நீங்கள் பேசாதீர்கள். தமிழ்நாட்டு உரிமை வந்து வெறும் பால் டப்பாவுக்கு சமம்னு சொல்கிறாரா? சமம்னு சொல்கிறாரா விஜய்? இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறான நரேட்டிவ். இதை வந்து தேவையில்லாமல் திரும்ப திரும்ப விஜய் பேசும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி வந்து அதை வந்து அவங்களுக்கு அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது நல்லா இருக்கலாம். இன்னொன்று வந்து அவருக்கு எந்த விதமான மேடை நாகரிகமும் தெரியாத ஒரு மனிதர். பஸ்ஸில் மேலே ஏறி நிற்கிறாரு, பேச ஆரம்பிக்க போகிறாரு. ஏன் உங்கள் முன்னால் அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிதே, எல்லாரும் உங்களுக்காக வந்து நிற்கக்கூடியவங்க, எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? சரி, வணக்கம் சொல்ல மாட்டீங்க, வணக்கம் சொல்ல வேண்டாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டீங்களா? எடுத்த உடனே கையை எப்படி நீட்டிக்கிட்டு, இது என்ன கையை நீட்டி எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவோம். எதுக்கு ஓட்டு எடுக்கணும்? நீங்கள் இப்போ உங்களை பார்க்க வந்தவங்க எல்லாம் விசில் சின்னத்துக்கு தானே ஓட்டு போட போகிறாங்க. ஏன் பயமா இருக்கா ஓட்டு போடாமல் எல்லாரும் வெளியில் போயிடுவாங்கன்னு? இல்லை, எடுத்துட்டா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போடட்டும், ஓட்டு எடுத்தா ஓட்டு போடட்டும், ஓட்டு போடாமல் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு மேடை நாகரிகம் வேண்டாமா? இத்தனை பேர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உங்கள் மாவட்ட நிர்வாகிகளை நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்டீங்களா? வேலூரில் உங்கள் மாவட்டத்துக்கு உங்களுக்கான நிர்வாகிகள் கிடையாதா? உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த வித்தியாசமான அரசியல் தமிழ்நாட்டுக்கு வேண்டாங்க. ஓகே, இந்த வித்தியாசமான அரசியல் வேண்டாம் தமிழ்நாட்டுக்கு. எதுக்கு இது வித்தியாசமான அரசியல்? இது வந்து புரிதலே இல்லாத, மக்களை மதிக்காம, மக்களுக்கோ அல்லது தன் கூட இருக்கக்கூடியவர்களுக்கோ அந்த ரெஸ்பெக்டே கொடுக்காம எல்லாரையும் விட நான் தான் பெருசு அப்படின்னு சொல்ற தான் தோன்றித்தனமான அரசியல் இது தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். இன்னைக்கு அவர் ஒரு கதை சொன்னாரே, ஒரு பெரிய காளை வந்துச்சு, முரட்டு காளை வந்துச்சு, சீறி நின்றுச்சு, ஒரு பையன் வந்து பாக்கெட்ல இருந்து 2 கட்டு புல்லை எடுத்து கொடுத்தான், அந்த புல்லை வாங்கி சாப்பிட்டோன்னு அமைதியா போயிடுச்சு. அந்த பையனை ஒரு பெரியவர் கேட்டாராம். அந்த பெரியவர்கிட்ட இவர் சொன்னாராம், இல்லை அது வந்து கோபமாலாம் இல்லை, பசியோட தான் இருந்துச்சு. காலை சின்ன பையனெல்லாம் முட்டி எடுத்துகிட்டு போயிடும் சார். சினிமா கதையை இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. சீமான்லாம் கதை சொல்லுவார் எப்போதும், அதுவாது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் நம்புற மாதிரியாகவும் இருக்கும். சினிமாவில் வர கதையை திரும்பவும் வந்து அதுக்கு வந்து காளைக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் புல்லுக்கட்டு, என்ன இந்த கதையெல்லாம் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறது? இதை இன்னுமே வந்து மக்கள் புரியாதவர்களாக எல்லாம். அந்த சின்ன பையன் வந்து விஜய்னு சொல்கிறார். அவர் மற்றவங்களை எல்லாரையும் சொல்றாரு, நீங்க மக்கள் எல்லாருமே தான் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அவர் நேரடியாக சொல்லல, அவர் மீன் பண்ணது அது. புரியுது. அந்த சீடி கிட்ட நிக்கிற காளை வந்து தமிழ்நாடு, நான் வந்து போய் புல்லு கொடுத்தோன்னு தமிழ்நாடு எனக்காக வந்துருச்சு. பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் கதைகள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். புல்லுக்கட்டு என்ன ஆகுதுன்னு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரே ஒரு நிறைவான கேள்வி, தேர்தல் வரைக்கும் விஜயுடைய அரசியல் இப்படியே தான் நகருமா? இந்த மாதிரியான டயலாக்ஸ் மூலமாகவும் இல்லை இப்படியான கதைகள் மூலமாகவும் வெறும் திமுக எதிர்ப்பு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கேள்வி விஜய்க்கு இருக்கக்கூடிய கட்சிகள் முடிச்சிடணும், இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரையும் ரொம்ப உதாசனப்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. களத்துல இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு, அதாவது தேமுதிகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது இல்லை அப்படின்றதெல்லாம் அடுத்தது. பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதுக்கு முன்னால் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்சியோடு கூட்டணியில் இருந்தார்கள் அப்படின்றதெல்லாம் வேற. தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் சந்தர்ப்பவாத கூட்டணியை நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காதது கிடையாது. கடந்த 30-40 ஆண்டுகளாக கூட்டணிகள் மாறும்போது ஒரு தேர்தலுக்கும் இந்த சிறிய கட்சிகள் வந்து ஒரு பெரிய கட்சியோடும் எங்கே வந்து அவங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்குமோ அங்கே வந்து அவங்க கூட்டணியில் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு வந்து கல்லாப்பட்டி கூட்டணின்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இந்தியா முழுமைக்குமே இதுதான், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே தேர்தல் அப்படிங்கிறது, தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது, எலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஹியூஜாக செலவாகக்கூடிய ஒன்று. பணம் இல்லாமல் இந்தியாவில் எங்கேயுமே எந்த ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் கிடையாது.
அப்படி பார்க்கும்போது இதை கல்லாப்பட்டி கூட்டணின்னு இதை வந்து சுருக்க வேண்டாம். அவரால் ஏன் கூட்டணி அமைக்க முடியல? நீங்கள் வந்து கல்லாப்பட்டி இல்லாமல் கொள்கைக்காகவும் மக்களுக்காகவும் தானே நிற்கிறீங்க. அப்போ ஏன் யாருமே உங்களுக்கு வரல? யாரும் உங்கள் கூட ஏன் வரல? இத்தனைக்கும் இவருடைய போன படத்தில் வந்து விஜயகாந்தை பற்றி பேசியிருந்தார். விஜயகாந்த் பாணியில் செயல்படக்கூடியதாகவும் தான் இவர் சொல்லியிருந்தார். அப்போ ஏன் அவங்களால விஜயகாந்தனுடைய ஃபேமிலியோட ஏன் பேச முடியல? ஒரே ஒரு ஃபோன் கால் போதுமே. பிரேமலதா மேடம் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டு நேரில் போய் பார்த்துருக்கலாம்ல, ஏன் போய் பார்க்க முடியல? எந்த விதத்துலையும் நான் கீழே இறங்கி போக மாட்டேன், எல்லாரும் நீங்கள் வாங்க என்கிட்ட, நான் சொல்கிறத எல்லாரும் கேளுங்க அப்படின்னா இது வந்து அதிமேதாவித்தனம். நான் தான் பெருசுன்றது இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒன்றும் இல்லாமல் போக போகிறேன். ஸோ அடுத்தடுத்த மீட்டிங்ஸில் விஜய் அவர்கள் இன்னும் எப்படி பேசுவார் அப்படிங்கிறத பொறுத்து இதே மாதிரி தான் பேசுவார். அப்புறம் இன்னும் புதுசாலாம் அவர்கிட்ட நீங்கள் எதுவும் எதிர்பார்த்துறாதீங்க. ஓகே, அவர் தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் தேர்தல் அறிக்கையிலையும் ஏதாவது கான்க்ரீட்டாக அவங்க வந்து என்ன செய்ய போகிறோம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ கூட சொல்கிறாரு, நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாங்கள் வந்தால் சட்டம் ஒழுங்கை சரி பண்ணிடுவோம், நாங்கள் வந்தால் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். ஆனால் எப்படி பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? ட்ரக்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் எல்லாம் சொல்கிறாரு. இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம்னு அவரே சொல்கிறாரு. அப்போ தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம்னா இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா, இத்தனை கன்சிக்யூட்டிவாக சக்ஸசிவ் கவர்மெண்ட்ஸ் இவ்வளோ தூரம் செயல்பட்டதன் மூலமாக தானே வந்திருக்கு. இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா தமிழ்நாடு? அப்போ தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறதுனா இங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சரி, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா இல்லை. சரி, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது இங்கே பெண்களுக்கு சேஃப்டி இல்லை. நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், வேறு யார் வெளிநாட்டவர் வேறு யார் வந்தாலும் நார்த் இந்தியாவில் இருக்கிறதுக்கும் சவுத் இந்தியாவில் இருக்கிறதுக்கும், நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, சவுத் இந்தியான்னு தான் சொல்கிறேன், இருக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது தென்னிந்தியா வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப வளர்ந்த ஒரு பகுதி. அதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. விஜய் ஒவ்வொரு கட்டத்துலையும் இதை எல்லாத்தையுமே உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்காரு. திரும்பவும் அடுத்த மீட்டிங்லேயும் அவர் இதை தான் பேசுவார். இன்னொரு 10 நாள் கழிச்சு அடுத்த ஒரு மீட்டிங் வருவாரா? இன்னைக்கு வேலூர், அடுத்த இன்னொரு தொகுதியில் வந்து இதே மாதிரி தான் பஸ் மேலே ஏறி நின்று பேசிட்டு போக போகிறார். எங்கேயுமே மேடை நாகரிகம் இல்லாமல் மக்களை வந்து உதாசீனப்படுத்தி, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விசில் அடித்து துரத்தி விட்டுருங்க, பால் டப்பா அப்படிலாம் எல்லாரையும் சுருக்கி யாருமே சரியில்லை அப்படின்னு பேச தான் போகிறார். ஓகே, ஸோ என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதன் பிறகாவது அரசியல் தீவிரமடைதா தாவேகா தரப்பிலிருந்து அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்திற்கு நன்றி.